வணக்கம் நண்பர்களே, ஜெஸ்ஸா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம். அடுத்து 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதுல சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வாரது வரை இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் எந்த அளவு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெங்காயம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாம். மிளகாய் தூளை சேர்த்து ஒரு வாட்டி இதை நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். நம்ம இதில் வேற எந்த பொடிகளுமே சேர்க்க போறதில்லை. மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இந்த 2 தான் இதில் சேர்க்க போறோம் இந்த பிரியாணிக்கு. இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இந்த 2 எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம பிரியாணிக்கு இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் கொத்தமல்லி, புதினா இந்த 2 நம்ம சேர்க்கலாம். கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட ராஸ்மெல் போகிறத வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் இனிதான் நம்ம இதில் தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். நம்ம சேர்த்த இந்த தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கி கிடைக்க இதில் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன், ஏன்னா குழம்புக்கு தேவையான உப்பாட்டே நான் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இனி இதில் 100 ml தயிர் சேர்க்குறேன். தயிரையும் சேர்த்து ஒரு வாட்டி இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்குறேன். சிக்கன் நான் இப்போது 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3/4 கிலோ சிக்கனை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் தண்ணி எதுவுமே நான் இப்போ சேர்க்கல, சிக்கன்லேருந்து அதிகமாக தண்ணி விடும். இது சிக்கன் வேகிறதுக்கு இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளாடி இது நல்லா வந்துடும். இனி இதை மூடி வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் செய்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் இப்போ நல்லா வந்துடுச்சு. இனி இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். எந்த அளவு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. நான் இப்போ 2 கப் அரிசி எடுத்து அதனால் 4 கப் தண்ணி இதில் சேர்க்குறேன். அடுத்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது இதில் உப்பு, காரம் இந்த 2 டேஸ்ட் பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இந்த டைம். இனி இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது. இனி இதில் நான் இப்போ ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுக்கேன், அதை இதில் கொட்டுறேன். கொட்டி மிக்ஸ் பண்ணுறேன். 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைம் இதில் லாஸ்டாட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 7 நிமிஷம் மட்டுமே இது இருந்தால் போதும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராகவே டேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட். இதில் எந்த ஒரு மசாலா பொடிகள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல. ஆனால் இந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.